எல்லாருக்கும் நமஸ்காரம். நான் நாமகிரி சுந்தரராஜன். டெய்லி நாராயணியம் பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு 85 பார்த்தோம். இப்போது 86வது தசகம், பாரத போர். கிருஷ்ணா, முன்பு ருக்மணி திருமணத்தின் போது யாதவர்களால் வெற்றி கொள்ளப்பட்ட சால்வன் பரமசிவனிடமிருந்து சௌபம் என்ற திவ்யமான விமானத்தை பெற்றிருந்தான். தாங்கள் குரு தேசத்தில் வசித்து வருகையில் மாயையில் வல்லவரான அந்த சால்வன் தங்களது நகரமாகிய துவாரகையை தாக்கினான். பிரத்யும்னன் யாதவ படை அனைத்தையும் திறன்மிக்க சால்வனை அடக்கி அவனது மந்திரியான தியுமான் என்பவனை கொன்றான். இந்த போர் 27 நாட்கள் நடந்தன. இதற்குள் தாங்கள் பலராமனுடன் விரைவாக வந்து சேர்ந்து அநேகமாக முறியடிக்கப்பட்ட சேனையுடன் இருந்த சௌபம் என்ற விமானத்தில் தலைவனான சால்வனை தடுத்தீர்கள். அவனும் தங்களது சார்ங்கம் என்ற வில்லை தனது கதையால் நழுவி விழச் செய்தான். தங்களது முன்னிலையிலேயே மாயையால் தோற்றுவிக்கப்பட்ட தங்களது பிதாவின் திருவுருவத்தை கொன்றான். அந்த மாயை பொய் என்று அரை நிமிட நேரம் தாங்களும் கூட உணரவில்லை அல்லவா என்று சிலர் கூறுகிறார்கள். அந்த அவச்சொல்லை வியாசர்தான் இல்லை என்றாக்கினார். அந்த சால்வனுடைய சௌபம் என்ற விமானத்தை கதையால் நொறுக்கி கடலில் வீழ்த்தினீர்கள். விரைவில் சால்வனையும் சக்கராயுதத்தால் வெட்டி வீழ்த்தினீர்கள். அவனது நண்பன் தந்தவக்திரன் எதிர்த்து வந்து தங்கள் மேல் கதாயுதத்தை வீசி எறிந்தான். தாங்களோ அவனை தங்களது கௌமோதகி என்ற கதையால் அடித்து கொன்றீர்கள். புண்ணியத்தின் களஞ்சியமான அவனும் சிசுபாலனைப் போல தங்களிடம் ஒன்றுபட்டான். தங்களிடமே மனதை பறிகொடுத்த யாவரும் மோட்சம் அளிப்பதற்கென்றோ இந்த கிருஷ்ணாவதாரமே. ஹே குருவாயிரப்பா, ராஜசூய யாகம் முடிந்து தாங்கள் துவாரைக்கு புறப்பட்டு சென்ற பின் கௌரவ சபையில் சூதாட்டம் நடந்தது. அது சமயம் பணயம் வைக்கப்பட்டு ஜெயிக்கப்பட்ட திரௌபதி தனது ஆடை துச்சாதனன் கவர்ந்து இழுக்க தங்களை நினைத்து கதறிய போது கருணை கொண்ட தாங்கள் வரிசையாக அளவற்ற சேலையை அருளினீர்கள். பின்பொரு சமயம் வனவாசத்தில் பரமசிவ அம்சமான துர்வாசர் அதிதியாக வந்து சேர தாங்கள் உடனே அங்கு எழுந்தருளி கீரை துணுக்கை கண்டு பின்பொரு சமயம் வனவாசத்தில் பரமசிவ அம்சமான துர்வாசர் அதிதியாக வந்து சேர பயந்து பெருந்துன்பத்தை அடைந்த திரௌபதி தங்களை மனதால் நினைத்து தியானிக்கவே தாங்கள் அங்கு எழுந்தருளி கீரை துணுக்கை உண்டு துர்வாசரையும் அவருடன் வந்திருந்த முனிவர்களையும் சாப்பிடாமலேயே சாப்பிட்ட மாதிரியாக திருப்தி அடைய செய்தீர்கள். வனவாசம் முடிந்த பிறகு போருக்கு வேண்டிய ஆலோசனையும் முயற்சியும் நடந்தபோது அர்ஜுனனும் துரியோதனனும் தங்கள் உதவியை நாடவே துரியோதனுக்கு தங்கள் படை முழுவதையும் அளித்துவிட்டு அர்ஜுனன் வேண்டியபடி அவனுக்கு தாங்கள் தனி ஒருவராகவே உதவுவதாக வாக்களித்துவிட்டு பாண்டவ தூதுவனாக ஹஸ்தினாபுரம் சென்றீர்கள். சபையில் தாங்கள் பேசியதை பீஷ்மர், துரோணர் முதலியவர்கள் கொண்டாட துரியோதனன் நிராகரித்தான். அது சமயம் முனிவர்களும் அடங்கிய அந்த சபையில் விஸ்வரூபத்தை காண்பித்து அந்நகரத்தையே கலங்கும்படி செய்துவிட்டு பாண்டவர்களிடம் திரும்பி வந்தீர்கள். ஸ்ரீ கிருஷ்ணா, அர்ஜுனனுக்கு சாரதியாக விளங்கிய தாங்கள் போரின் தொடக்கத்தில் உற்றார் உறவினர்களை கொல்ல அஞ்சி மனதில் கருணை கொண்டு அர்ஜுனன் வருந்தியது கண்டு, நண்பனே, இதென்ன? இந்த ஆத்மா ஒன்றுதான் நித்தியமானவன். கொல்பவன் யார்? கொல்லப்படுபவன் யார்? போரிலே வதம் என்பது சத்திரியர்களுடைய தர்மம். போரில் பயத்தை விடுத்து உன் மனதை என்னிடம் அர்ப்பணம் செய்து உனது சத்திரிய தர்மமான போரை செய் என்று சொல்லி விஸ்வரூபத்தை காண்பித்து அவனை தனது இயல்பை அடையச் செய்தீர்கள். பக்தர்களுக்கு தலை சிறந்தவனான பீக்ஷ்மாச்சாரியார் பூபாரத்தை தாங்கும் தங்களது செயலிலேயே ஈடுபட்டு நாள்தோறும் 10,000க்கும் மேற்பட்ட எதிரிப்படைகளை கொன்று குவித்தார். பீஷ்மரின் பானங்களால் அர்ஜுனன் சோர்வடைந்த பொழுது போரில் ஆயுதம் எடுப்பதில்லை என்று சூளுரை விடுத்து தாங்கள் மிக்க கோபம் கொண்டவர் போன்று சிறந்த ஆயுதமான சுதர்சன சக்கரத்தை கையிலேந்தி பீஷ்மரை நோக்கி ஓடினீர்கள். தாங்கள் அவ்வாறு வருவதைக் கண்ட பீஷ்மர் கையை கூப்பிய வண்ணம் தலைவணங்கி நிற்பது கண்டு தாங்கள் மிக்க மகிழ்ச்சியோடு திரும்பி விட்டீர்கள். துரோணரோடு போர் செய்து கொண்டிருந்த சமயம் 4 தந்தங்களோடு கூடிய யானையின் மேல் ஏறிக்கொண்டு போர் புரிந்த பகதத்தனால் ஏவப்பட்ட வைஷ்ணவமான ஸ்ரீ நாராயண அஸ்திரத்தை அர்ஜுனன் மேல் படாமல் மார்பில் ஏற்றுக்கொண்டீர்கள். சுதர்சன சக்கரத்தால் சூரியனை மறைத்து சிந்து தேச அரசனான ஜெயத்ரதனை அர்ஜுனனை கொண்டு வதம் செய்தீர்கள். கர்ணன் அர்ஜுனனை கொல்ல நாகாஸ்திரத்தை விடுத்த பொழுது பூமியை சிறிது அழுத்தி தலையை கொய்ய வந்த பானம் அர்ஜுனனுடைய கிரீடத்தை மட்டும் கவர்ந்து கொண்டு போகுமாறு செய்து அவனை காப்பாற்றினீர்கள். அவ்வப்பொழுது பாண்டவர்களுக்கு தாங்கள் என்னதான் செய்யவில்லை? இந்த போர் அப்படியே கண்முள்ளால் வர்றதுனால கொஞ்சம் தடுமாறுறேன்.
தப்பாக நினச்சிக்காதீங்க. பாரத போர் தொடங்குகையில் பலராமன் தீர்த்த யாத்திரையாக நைமிசாரண்யம் சென்றார். அங்கு சூதபுராணிகர் ஆசனத்திலிருந்து எழுந்து தங்களுக்கு மரியாதை செலுத்தவில்லை என்பதற்காக அவரை வதம் செய்தார். அவருடைய இடத்தில் அவர் மகனை அமர்த்தினார். ஒவ்வொரு பருவ காலங்களிலும் வேள்விக்கு இடையூறு விளைவித்து வந்த வல்லவன் என்ற அசுரனை கொன்றார். தீர்த்த யாத்திரையை முடித்துக்கொண்டு பாரத யுத்த முடிவில் குருக்ஷேத்திரம் வந்த பலராமர் பீமனுக்கும் துரியோதனுக்கும் இடையே போர் முடிவடையாமல் இருப்பதைக் கண்டு தங்களது நகரான துவாரகைக்கு சென்றார். தூக்கிக் கொண்டிருக்கும் திரௌபதியின் புதல்வர்களான உப்ப பாண்டவர்களை கொன்றதால் புத்தி முழுங்கிய அஸ்வத்தாமாவை தண்டிக்க விரும்பி நெருங்கிய அர்ஜுனன் அந்த அஸ்வத்தாமாவினால் பிரயோகிக்கப்பட்ட பிரம்மாஸ்திரத்தை தாங்கள் சொற்படி திரும்ப பெற்றுக்கொண்டான். அவன் தலையில் அணிந்திருந்த சிரோரத்னத்தையும் கவர்ந்து கொண்டான். பிறகு அஸ்வத்தாமா பாண்டவர் குலத்தை அடியோடு அழிக்க விரும்பி விடுத்த அஸ்திரம் அபிமன்யுவின் மனைவி உத்தரையின் கர்ப்பத்தில் அவளது வயிற்றில் வளரும் கருவை அழிக்க புகுந்த பொழுது, பிரபுவே, தாங்கள் கட்டை விரல் அளவிலான சக்கரபாணியான கருவை காக்க உத்திரை வயிற்றில் புகுந்தீர்கள் அல்லவா? தன் விருப்பப்படி மரணமடைய வரம் பெற்றிருந்த பீஷ்மர் தர்மபுத்திரருக்கு எல்லா தர்மங்களையும் எடுத்துரைத்தார். பக்தியின் மேன்மையினால் தங்களை நேரிலே தரிசித்து கொண்டே நிர்குண பிரம்மநிலையை உடனே அடைந்தார் அல்லவா? குருவாயிரப்பா, பிறகு மிக உயர்ந்த 3 அஸ்வமேத யாகங்களை தர்மபுத்திரரால் செய்து அவரது விருப்பத்தை நிறைவுற செய்தீர்கள். அதன் பின் தாங்கள் துவாரகையை அடைந்தீர்கள். அப்படிப்பட்ட தாங்கள் புகழொன்றில்லா அடியேனே வாதம் முதலிய நோய்களிலிருந்தும் பற்று முதலிய உள்நோய்களிலிருந்தும் காத்தருள வேண்டுகின்றேன். கிருஷ்ணார்ப்பணமஸ்து, கிருஷ்ணார்ப்பணமஸ்து.